ஃபுல்லி பேக்கடு மிட் ரேஞ்ச் வேரியண்டான iQOO Neo 10 இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி 25K ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோனோட பாக்ஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட்டில் iQOO Neo 10 அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, சைடில் R மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த ஃபோனை அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். ஃபோன் பாக்ஸோட பிளாஸ்டிக் ரேப்பர்ஸை பிரிச்சுட்டு இந்த சேஃப்டி ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் டாப்லேயே ஃபோன் இருக்குது. ஃபோனை கடைசியாக பார்ப்போம். ஃபோன் தவிர என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா IMEI நம்பருக்கான ஸ்டிக்கர்ஸை ஃபோனோட பேக்கில் ஒட்டாமல் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்த டிரான்ஸ்பரண்டான ஒரு பேசிக் யூஸுக்கான சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. அதுக்கப்புறமா USB டைப் A to டைப் C டைப்பில் ஒயிட் கலரில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. கூடவே 80 வாட்ஸ்க்கான விவோவோட பிராண்டில் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை ஃப்ளாஷ் சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ்லேயே சார்ஜர் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்குது. ஃபோன் எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் ரேப்பை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபோனோட கலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மகிட்ட இருக்கிறது மூன் நைட் அப்படிங்கிற வேரியண்ட். ஸோ இதில் பேக்கில் இருக்கிற பேனலில் லைட்டு படும்பொழுது மூனோட கவ் மாதிரியான ஷேப்பில் க்ளோ ஆகுது. ரொம்ப டீட்டெயில்டாக மூன் ஷேப்பெல்லாம் கொடுக்காம சட்டிலான மூன் டைப்லான ஒரு ஷேப் டிசைன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே iQOOவோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இந்த கலர் வேரியன்ட் தவிர ரேசிங் ப்ளூன்னு இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்குது. அதில் ப்ராமினெண்ட்டான ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் பார் நடுவில் ரேசிங் ட்ராக் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை பூட் பண்ணி செட்டப் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். ஃபோனோட டிசைன் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது. கூடவே பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. அண்ட் அது பக்கத்துலேயே ஃபோனை ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான IR பிளாஸ்டரை iQOO இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபோனில் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஃபோனோட பாட்டமில் ஸ்பீக்கரோட கிரில், USB சார்ஜிங் போர்ட், சிம் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனை இனிஷியல் செட்டப் பண்ணும்போது சென்டிங் டயக்னோசிங் டேட்டா டு கூகுள் அப்படிங்கிறத டிசேபிள் பண்ணிக்கங்க. கூடவே பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் போஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான iQOOவோட ஆப்ஷன்ஸையும் டிசேபிள் பண்ணிருங்க. ஃபோனோட நேவிகேஷன் பட்டன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே பூட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஃபன் டச் OSோட வெல்கம் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ ஃபோனை பூட் பண்ணி ஆன் பண்ணதையும் ஆப் ட்ராவரில் பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸ், ஃபோன்பே, ஸ்னாப்சாட், ட்ரூ காலர் மாதிரியான பிளாட்வேர்ஸ் இந்த ஃபோன்லேயே இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபன் டச் OS 15, Android 15 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ iQOO இந்த ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை கமிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7.98 மில்லிமீட்டர் இருக்குது. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 196 கிராம்ஸ். இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.78 இன்ச்சுக்கான 2800x1260 ரெசல்யூஷன் இருக்கிற AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மல் யூசேஜில் இந்த ஃபோனில் 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. சில கேம்ஸ் 144 ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோனோட பேக்கில் கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. iQOO 13ஓட ஸ்டைலில் இந்த கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் இதில் OIS அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் எல்லாம் ரியல் டைமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனோட பாட்டமில் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் டஸ்ட் அண்ட் வாட்டருக்கான IP65 ரேட்டிங்கோடு வருது. ஸோ இந்த ஃபோனில் டியூஎல் 5G சிம்க்கான சப்போர்ட் இருக்குது. மெமரி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அண்ட் 10 5G பேண்ட்கான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் 6400 mAhக்கான பேட்டரி இருக்குது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. கூடவே கேம்ஸ் விளையாடும் போது பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் ஃபோனை டேரெக்டாக பவர் பண்ணுற பைபாஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் அண்ட் 12GB ரேம்னு 2 ரேம் வேரியன்ட், கூடவே 128 256ன்னு 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. UFS 4.1 ஸ்டோரேஜோட வருது இந்த ஃபோன். நாங்கள் இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட கேமராஸ் எப்படி இருக்குது, கேம் பிளே அண்ட் பவர், ப்ராசஸர், டிஸ்பிளே எல்லாத்தையும் எங்களோட ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி பர்டிகுலராக தான் டவுட் இருந்தாலும் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.